இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களை நீங்களாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, அடுத்த முதலமைச்சர்லாம் நீங்களாம் ஆசைப்படுறீங்க, நினைக்கிறீங்க, கனவு காண்றீங்க. அப்போ நீங்களாம் உண்மையிலேயே பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து மார்னிங் 10:30 மணி ஷோ, மத்தியானம் 2 மணி ஷோ, சனி ஞாயிறில் காலையில் 10 மணி ஷோ, இந்த மாதிரி ஷோவெல்லாம் தேட்டரில் போடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். நீங்கள் போட சொல்லணும். நான் தான் சூப்பர் ஸ்டாருங்க, நீங்கள் காலையில் 8 மணிக்கு போட்டாலும் சரி, 12 மணிக்கு போட்டாலும் சரி, 2 மணிக்கு போட்டாலும் சரி, எனக்காக ஜனங்க வந்து குவிவாங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு சிறிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு போய் காலையில் 12 மணிக்கு தர்றது, 11 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது. ஆனால் சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் எல்லாமே, அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோ தர்றது, நைட் ஷோ தர்றது, பிரைம் தேட்டர் தர்றது, அதுக்கு போய் வந்து ஃபுல்லாகக்கூடிய அளவுக்கு மினிமம் சீட்ஸ் இருக்கக்கூடிய தேட்டர் கெப்பாசிட்டி உள்ள தேட்டர்ஸ் தர்றது. சாதாரண வந்து ஒரு 100 பேர் கூட வருவாங்களான்னு தெரியாத போராடுறவங்களுக்கு எடுத்துமே ஒரு பெரிய தேட்டரில் போய் மத்தியானத்தில் போய் ஒரு ஷோவை கொடுக்குறது. அந்த ஒரு ஷோ இதில் ஓடுதுன்னு தெரிஞ்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த டாக்கை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே அதை எடுத்துடுறது. அதுக்கப்புறம் அந்த படமே போயிடும், அப்புறம் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. நான் டிஎஸ்ஆர் சுபாஷ், திரைப்பட எடிட்டர் மற்றும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர். நம்மளுடைய நண்பர், அதே மாதிரி எனக்கு முன்னாடி நமக்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்து அற்புதமாக பேசிய என்னுடைய தயாரிப்பாளர் சிவா சார், இவங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த படத்தை பார்த்தேன், ஃபுல் படத்தை நான் பார்த்தேன். விஜய் கௌரீஷ் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இந்த தேவா சாருடைய அந்த சாங் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஹிட் ஆகும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தேவா சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவா சார்கிட்ட ஒரு நிகழ்ச்சி துவங்கத்துக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சினிமாவில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சினிமா இல்லை. நிறைய பேர் சினிமாவில் இல்லை, அவங்களுக்குள்ள நிறைய சினிமா இருக்குது. அப்படி ஒரு பேட்டர்ன் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, படம் கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு படம், அந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் ஜனங்க தேட்டருக்கு வராங்க, அந்த படத்துக்காக தான் வராங்க. ஆனால் அந்த படத்தில் போடுற ஆடு பார்த்துருக்கா, அதுக்கான வருமானம் எதுவுமே அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க யாருக்குமே போய் சேர்றது கிடையாது. அந்த தேட்டரு ஓனருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அது போதும். அதை நாம ஏன் போய் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு நான் படம் பார்க்க தான் வரேன். நான் வரது படம் பார்க்குறேன். அதை தான் சொல்கிறேன். தேட்டரில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, டிவி கூட ரெண்டாவது. நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு பிரேக் விடுறதுக்கு காரணமே நம்மளுடைய கண், காது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஸ்ட் வேணும்னு தான். ஒரு ஸ்கிரிப்டு, இந்த ஸ்கிரிப்ட் நம்ம கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஆஃப் ஓப்பனிங், இப்படிலாம் ஏன் நம்ம ஒரு ஸ்கிரிப்டில் பிரித்து பண்ணுறோன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம், வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் எல்லாமே அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோம் செய்கிறோங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது தேட்டரில் உட்காந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஹெவி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமோ ஏதோ நம்ம பார்க்குறோன்னா, பார்த்து முடிச்சோன்னா அந்த இன்டர்வல் பிரேக் விடும்போது அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்குமில்ல, ஒரு 10 மினிட்ஸாவது சைலன்ஸ் இருக்குமில்ல. அப்போ தானே நம்ம திருப்பி மறுபடியும் செட்ரேட் ஆகி திருப்பி மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்படியே நான் ஸ்டாப்பாக போட்டு இவங்க பாட்டுக்கு ஆடு அது இதுன்னு போட்டு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கும், அது முதல்ல படத்தையே அது எப்படி பாதிக்கும். அப்போது இந்த ஒரு படத்தை வந்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அதனோட கலைஞர்களுக்கோ, அதற்கு முதலீட்டை செய்த தயாரிப்பாளர்களுக்கோ யாருக்குமே எந்த விதமான பலனும் எந்த விதமான வருமானமும் தராத ஒரு விஷயம். ஒரு குறிப்பிட்ட தேட்டர் ஓனர்ஸுக்கும், அதுக்கப்புறம் இந்த கியூபு, யூஎஃப் இந்த மாதிரி பண்ணுற அவங்களுக்கு மட்டுமே இதெல்லாம் வந்து சேரக்கூடிய விஷயமா இருக்குது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அதை ஜெயிச்சிருக்காரு. எனக்கு வந்து படம் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இத்தனை மணிக்கு படம்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பொறுத்து படம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் பொறுத்து படம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் கிளைம் பண்ணியிருக்கார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவா சார் போன்ற பலர் வந்து எவ்வளோ பல விஷயங்கள் எடுத்தாலும் முயற்சி செஞ்சாலும் இன்றைக்கி ஜனங்க தேட்டருக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது.
காரணம் என்னன்னா, படத்தை விட பாப்கார்ன் விலை ஜாஸ்தியாக இருக்குது. பாப்கார்னோட பார்க்கிங் விலை ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து முன்னாடிலாம் வந்து படத்துக்கு டிக்கெட் வாங்குறதுக்கான அந்த காசுலேருந்து ஒரு 15-20% தான் நம்ம வந்து முறுக்கு, சோடா, டீலாம் சாப்பிட்டோம். இப்போ அப்படி கிடையாது. 200 ரூபா டிக்கெட்னா ஒருத்தர் ஃபேமிலியோடு போனாங்கன்னா அவங்க படத்துக்கு 1000 ரூபா ஆகுதுன்னா ஸ்நாக்ஸுக்கு 2000 ரூபா ஆகுது. படம் முடிஞ்சு பசங்களை கூட்டிகிட்டு மானத்தோடு வெளியில் வர முடியாது. நம்ம போகும்போது நேராக தேட்டருக்கு போயிடும். படம் முடிஞ்சு பசியில் பசங்களை கூப்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அது என்னென்ன போர்டு உள்ளெல்லாம் நுழைஞ்சு வரணுமோ, எப்படிலாம் வழி வரணுமோ அப்படிலாம் நம்மளை கடக்க வச்சு அந்த பசங்களை ஒரு மன வருத்தத்தோடு வெளியில் கொண்டு வர அளவுக்கு, நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியோடு பசங்களை கொண்டு வர அளவுக்கான ஒரு சூழல் தான் இன்றைக்கி காம்ப்ளெக்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அநியாயத்துக்கான ஸ்நாக்ஸுகள். இதில் என்ன ஆகுதுன்னா, நல்ல படங்கள், சிறிய பட்ஜெட்டில் வர படங்கள், புது ஆர்டிஸ்ட் படங்களை வந்து முன்னாடிலாம் வந்து எல்லா படத்தையும் போய் பார்க்கலாம், பார்த்துட்டு முடிவு பண்ணிக்குவோம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது. அதனால் எல்லா படத்தையும் 4 படம் ரிலீஸ், ஒரு பொங்கலுக்கு 15 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 15 படத்தையும் ஒரு 10 படத்தையும் வந்து போய் பார்ப்போம். இப்போது ஒரு படத்துக்கு போகணுன்னு சொன்னாலே, அதுவும் ஃபேமிலியோடு போகணுன்னு சொன்னாலே கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஆகுதுன்னு சொல்லும்போது அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, படம் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்குறாங்க, செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஒரு மாதத்துக்கு 4 படம், அது 2 படமாக குறைக்கிறாங்க, இல்லை ஒரு படம் போனால் போதும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த ஒரு தொழிலே வந்து அழிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு அதற்கான யாருக்குமே அதற்கான வருமானங்கள் வந்து போகிறதில்லை. ஒரு புக்மே ஷோவுக்கு தான் என்னுடைய காசு போகுது. நான் ஒரு படத்துக்கு டிக்கெட் வாங்குறேன்னா 30% அவங்களுக்கு போகுது. இப்போ நம்ம சிவா சார் கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஒரு ரயில்வே ரிசர்வேஷனுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் போகுதுன்னா ஒரு 6 டிக்கெட்டும் ஒன்றா பண்ணி அந்த 6 கூப்பனுக்கு சேர்த்து ஒரு இது. இங்கே அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறோம், எங்கள் ஃபேமிலியிலேருந்து 10 பேர் போகிறோன்னு சொன்னால் 10 பேருக்கும் 10 காசு நான் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. ஸோ படம் பண்ணுறவங்க, படம் எடுக்கிறவங்க, அவங்களுக்கான வருமானங்கிறது வந்து இல்லை. ஆனால் அதன் மூலமாக யார் யாருக்கோ அந்த சோர்ஸ்லாம் போகுது. இன்றைக்கி எப்படி ட்ராவல்ஸில் வந்து ரெட் பஸ்ஸுன்னு ஒருத்தருக்கு எல்லா பணமும் போதும், பஸ் வச்சுருந்து மெயின்டைன் பண்ணவங்களாம் இன்றைக்கி எப்படி நடு ரோட்டில் நிற்கிறாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமி கண்ணு வின்சென்ட் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதலாக வந்து இந்த ப்ரொஜெக்டரை கொண்டு வந்து அவர் தான் வந்து அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். கோயம்புத்தூரை சேர்ந்தவர், திருச்சி பொன்மலையில் வேலை செய்யும்போது அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ உலக நாடுகளில் அது ஒரு மேல்தட்டு மக்களுக்கான ஒரு விஷயமா, ஆடம்பரமான ஒரு விஷயமா இருந்த ஒரு சினிமாவை கொட்டகையில் கொண்டு வந்து டூரிங் டாக்கீஸ்னு கொண்டு வந்து பாமர அடித்தட்டு மக்களுக்கான ஒரு கலையை அவங்களும் அனுபவிக்கணுங்கிற ஒரு விஷயமா சினிமாவை மாற்றின ஒரு சாமி கண்ணு வின்சென்ட் போன்றவர்கள் கொண்டு வந்த அந்த கான்செப்ட் இப்போ மாறி இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி போச்சுன்னா பணக்காரர்கள் மட்டுமே தேட்டரில் போய் சினிமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்கலாம் தேட்டருங்களில் போய் படம் பார்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தான் அடுத்து உருவாகும். அதே மாதிரி நம்மளுடைய கடுக்கா படத்தினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன். அது என்னன்னு சொன்னால், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அரசு திரையரங்கம்னு ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்குறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணாங்க. அது பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகி அந்த நடைமுறைக்கு வர்றதுக்கான ஒரு சூழலில் அவங்க சிக்காயிட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து யாருமே அதை பற்றி இனிஷியேட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அதை வந்து இனி வரும் அரசு யாராக இருந்தாலும், இல்லை இப்போ இருக்கிற அரசு ஆகட்டும், அந்த மாதிரியான ஒரு அரசு திரையரங்கத்தை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தால் எல்லா படத்துக்கும் தேட்டரு எதில் கிடைக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி அரசு திரையரங்கங்களில் கம்பல்சரி எல்லாத்துக்குமே வந்து தேட்டர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய ஹீரோஸு, நிறைய பெரிய பேனர்ஸு, கார்பரேட்ஸுடைய ஆதிக்கம், குறிப்பிட்ட சிலருடைய ஆதிக்கத்தினால என்ன ஆகுதுன்னா நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கே வர முடியாமல் போயிடுது. அப்படியே இன்னொன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் ஸ்டார்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் கேட்குறேன்.
உங்களை நீங்களாம் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு, அடுத்த முதலமைச்சர்லாம் நீங்களாம் ஆசைப்படுறீங்க, நினைக்கிறீங்க, கனவு காண்றீங்க. அப்போ நீங்களாம் உண்மையிலே பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து மார்னிங் 10:30 மணி ஷோ, மத்தியானம் 2 மணி ஷோ, சனி ஞாயிறில் காலையில் 10 மணி ஷோ, இந்த மாதிரி ஷோவெல்லாம் தேட்டரில் போடுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும். இல்லை நீங்கள் போட சொல்லணும். நான் தான் சூப்பர் ஸ்டாருங்க, நீங்கள் காலையில் 8 மணிக்கு போட்டாலும் சரி, 12 மணிக்கு போட்டாலும் சரி, 2 மணிக்கு போட்டாலும் சரி, எனக்காக ஜனங்க வந்து குவிவாங்கன்னு நீங்கள் சொல்லணும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரிலீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப பாதிக்கப்பட்டு சிறிய படங்கள் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு போய் காலையில் 12 மணிக்கு தர்றது, 11 மணிக்கு தர்றது, மத்தியானம் 2 மணிக்கு தர்றது. ஆனால் சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் எல்லாமே, அடுத்த முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போயிட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷோ தர்றது, நைட் ஷோ தர்றது, பிரைம் தேட்டர் தர்றது, அதுக்கு போய் வந்து ஃபுல்லாகக்கூடிய அளவுக்கு மினிமம் சீட்ஸ் இருக்கக்கூடிய தேட்டர் கெப்பாசிட்டி உள்ள தேட்டர்ஸ் தரும். சாதாரண வந்து ஒரு 100 பேர் கூட வருவாங்களான்னு தெரியாத போராடுறவங்களுக்கு எடுத்துகிட்டு ஒரு பெரிய தேட்டரில் போய் மதியானத்தில் போய் ஒரு ஷோவை கொடுக்குறது. அந்த ஒரு ஷோ இதில் ஓடுதுன்னு தெரிஞ்சு அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த டாக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே அதை எடுத்துடுறது. அதுக்கப்புறம் அந்த படமே போயிடும், அப்புறம் கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இந்த இடத்துல உருவாகிட்டுருக்கு. இதே பார்த்திங்கன்னா மலேசியா போன்ற இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யார் எடுத்துன்னு போயிட்டு ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் சென்சார் பண்ணி ரிலீஸ்க்கு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேட்டர் கொடுப்பாங்க. இப்போ வந்து கடுக்கா படத்தை விஜய் கௌரிஷ் எடுத்துன்னு போய், சார் என் படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், என் படம் ரெடி அப்படின்னு சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய் அங்கே போய் கொடுத்துட்டாருன்னா, இவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் போயிட்டு ரஜினி படமோ கமல் படமோ எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்கன்னா, கடுக்கான்ற படத்துக்கு தேட்டர் கொடுத்து கடுக்கான்ற படம் எவ்வளோ நாள் ஓடுதோ, எத்தனை ஷோ ஓடுதோ, அதற்கு அப்புறம் தான் அது யாருடைய படமாக இருந்தாலும், அதுக்கு அது ராஜமௌலி படமாக இருக்கட்டும், அது மணிரத்ன படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு தருவாங்க. அப்படித்தான் வந்து சிஸ்டம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வரும்போதே வந்து இது வருதுன்றதுக்காக அதை கொண்டு வரக்கூடாது, இது வரக்கூடாது. ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்குன்னாக்கா இது அதாவது வந்து தான் படம் எந்தளவு ஓடுது அப்படின்றது மட்டும் இல்லை, அதில் வேறு யார் படம்லாம் வருது, யார் படம்லாம் வரக்கூடாது, இதில் வரவே கூடாது, இதோட ஓவர் ஃப்ளோ இந்த படத்துக்கு போகக்கூடாது, இதில் ரிப்பீட் ஆடியன்ஸ் இதில் போகக்கூடாது, இதெல்லாம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அராஜகான போக்கெல்லாம் வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. அதனால் இது எல்லாத்தையும் மாற்றணும். இந்த மாதிரி படங்கள் எல்லாத்தையும் வந்து தேட்டர்ஸ்க்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். பர்டிகுலராக வந்து ஃபேமிலியோட ஆடியன்ஸ் வர்றதுக்கு வந்து தேட்டர் ரேட்ஸ்லேருந்து இந்த ஸ்நாக்ஸ் ரேட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து குறைக்கணும். அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். ரொம்ப அருமையாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஜய் கௌரிஷ் மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட இந்த சோஷியல் அந்த பார்வை சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற நோக்கம் கொண்ட ஒரு கலைஞராக வந்து விஜய் கௌரிஷ் இருக்கார். அதனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய மாணவிகளுக்காக வந்து அவர் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயங்கள், நிறைய ஊருங்களில் வந்து நிறைய திட்டங்கள், அவர் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கார். இது பண்ணணும், அது செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு. அதோட அந்த பாதிப்பு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த படத்தினுடைய பேஸ் ஒரு பெண்ணையும் சம்மந்தப்பட்டதுக்கு தந்தை பெரியார் அவர்களை ஒரு போஸ்டராக கொண்டாந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த சொசைட்டி மீது அக்கறை உள்ள, இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு கலைஞனாக வந்து ஏற்படி விஜய் கௌரிஷ் அவர்களுடைய இந்த படத்துக்கு பத்திரிகையாளர்கள் முக்கியமாக வந்து நம்ம ஊடகத்தை சேர்ந்த நம்ம வந்து இது போன்ற இருக்கிறவர்களுக்கு வந்து நம்ம வந்து நிச்சயமாக வலு சேர்க்கணும். அதற்காக தான் நாங்கள்லாம் கூட இங்கே வந்திருக்கோம். அதனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கமாகட்டும், எல்லாருமே ஆகட்டும், எல்லாருமே இது போன்ற படங்களை வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கும், தேட்டர்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறைச்சி எல்லோரும் படம் பார்க்குறதுக்கான ஒரு சூழல், ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் குறைச்சி இந்த புக் மை ஷோ மாதிரி ஆளுங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம இவ்வளோ பெரிய அமைப்புகள் வச்சுருக்கோம், நமக்குன்னு ஒரு தேட்டர் கிடையாது, ஒரு சென்சார் பண்ணுறதுக்கு ஒருத்தர்கிட்ட போகணும். ஏன் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம மேலே நடத்த முடியவில்லை, அது தனியாக நடத்துகிறாங்க. அவங்க வந்து ஃபண்டு வாங்கி அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி யாரோ ஒருத்தர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாங்க. யாரோ ஒரு தனி நிறுவனம் வந்து ஒரு கியூப்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மொத்த பணத்தையும் அவங்க கொள்ளடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கணும், ஏன் இதெல்லாம் வந்து எல்லோரும் சேர்ந்து உருவாக்கக்கூடாது? ப்ரீவியூ போடுறதுலேருந்து, ப்ரீவியூ தேட்டர்ஸ்லேருந்து, சென்சார்லேருந்து, ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான விஷயங்கள்லேருந்து, அதே மாதிரி தேட்டர் புக் பண்ணுற விஷயங்கள்லேருந்து, இதெல்லா விஷயமும் இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து பண்ணணுன்றதை இதன் மூலமாக நான் கேட்டுக்கிட்டு, சினிமாவில் இருக்க கஷ்டப்படுறவங்களுக்கான வருமானம் அவங்களுக்கே அது போய் சேரணும்.
அப்படிங்கிறது இது மூலமாக கேட்டுக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த விஜய் கௌரீஷ்க்கும் மற்றும் கடுக்கா திரைப்படத்திற்காக ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்கள், அது அவருக்கு ஃபைனான்ஸு ரீதியாக ஒத்துழைச்சவங்களாகட்டும், உடல் உழைப்பு கொடுத்தவங்களாகட்டும், எல்லாருக்கும் இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும்ங்கிறதுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ஃபஸ்ட் டைமு புதுமுக ஹீரோன்னு கூட பார்க்காம பத்திரிகையாளர் குரல் பத்திரிகையில் எடுத்தோனையும் முதல் பக்கத்திலேயே நம்மளோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அடுத்தடுத்த படங்கள் யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்களோ, இளைய தளபதி விஜய் அவங்களோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்லேருந்து, எல்.கே. சுதீஷ் சார்லேருந்து, விக்ரமராஜா சார்லேருந்து எல்லாரும் பண்ணது, பார்த்திபன் சார் தேசிய விருது பெற்றிருக்கிறார், எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணதையும் கண்டிப்பாக அந்த நியூஸ் செய்தியை நம்ம பத்திரிகையில் போகிறோன்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சார் பண்ணதுக்கு. இன்றைக்கி பிறந்தநாள் பல வேலைகள் சார் இது இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ரெஸ் மீட் கண்டிப்பாக வரேன். ஏன்னா படம் பார்த்துட்டார் சார். ஸோ அதோட பாதிப்பு சார் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற சுபா சார், டி சிவா சார், பழனி அண்ணன் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக அண்ணன் வந்து ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அது நானே சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தியேட்டருக்கு போனாக்கா இந்த பாப்கார்னு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அவ்வளோ ரேட்டு. ஏன்னா ஏன் அந்த ரேட்டு எனக்கே புரியல. வெகு ஜனங்கள் வந்து பார்க்குற ஒரு இடம் தியேட்டரு. அங்கே ஒன்று அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு துபாய் ஷேக்கோ, ஒரு பெரிய பெரிய ஆளுங்களோ இவங்கெல்லாம் வந்து பார்க்குற இடம் கிடையாது. வெகு ஜனங்கள், சாதாரண மனிதர்களும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தியேட்டரு. கோவில் மாதிரி தான் அதுவும். அங்கே ஏன் இந்த பாப்கார்னு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏன் இவ்வளோ ரேட்டு விற்கிறாங்க? ரொம்ப அநியாய ரேட்டாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியோடு போகிறவங்க இது கண்டிப்பாக சினிமாவுக்கே பாதிப்பு தான். சினிமா எடுக்கிறவங்களுக்கே பாதிப்பு தான். ஒரு தேட்டருக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட 10 பேர் போகிறாங்கன்னா அவங்க தேட்டரில் படத்துக்கு டிக்கெட்டுக்கு பயப்படுறது கிடையாது, அந்த ஸ்நாக்ஸுக்கு தான் பயப்படுறாங்க. குழந்தைங்களோடு போகும்போது அங்கே குழந்தைங்க இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்து கண்டிப்பாக கேட்கும், அப்போ எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, எனக்கு அது வேணும், இது வேணும். அப்போ நார்மல் ரேட் இருந்தால் யாருமே அதை யோசிக்கவே போகிறது கிடையாது. ஏன்னா எப்பவுமே நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருள் தான், டெய்லி சாப்பிட்ற பொருள் தானே விற்கிறாங்க. ஒரு பாப்கார்ன், பப்ஸி எல்லாம் டெய்லி சாப்பிட்றது தானே கடையில் வாங்கிட்டு. அது அங்கே போனவங்க 3 மடங்கு ரேட்டெல்லாம் விற்கிறாங்க சில இடங்களில். அன்றைக்கி ஒரு நாள் நான் ஒரு படம் பார்க்க போனேன். இந்த மாலில் இருக்குது பாருங்கள், இந்த பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனை.